ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்டைலர். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க ப்ளவுஸ் வந்து கஸ்டமரோடது. கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பிரின்சஸ் கட் வேணும் ப்ளஸ் பட்டி வேணும்னு சொன்னாங்க. இந்த பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி இதை பிரின்சஸ் கட்டில் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது பட்டி வந்து ஒன் சைடு வந்து இந்த கிளாத்து பிங்க் கலர் கிளாத் வந்துச்சு. இந்த இன்னொரு சைடு வந்து நமக்கு வந்து பத்தலை, அதனால் நம்ம வந்து பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதில் கையில் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பார்டர் வந்து பிங்க் கலரில் வந்துச்சு. சாரீ வந்து க்ரீன் கலர். சரிங்களா? ஒரு டிப்பு ஒன்று பார்ப்போம். இதில் டிப்பு என்னன்னா, நம்ம வந்து இது வந்து கழுத்து நம்ம அடிக்கிறோம்ல, நீங்கள் எந்த ஒரு கிளாத்தாக இருந்தாலும் சரி மேடி அடிக்கிறீங்க இல்லையா, அதாவது அமுக்கடி அடிக்கிறோன்னு சொல்லுவோம். அந்த இது நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும், எப்போவுமே வந்து நம்ம லைனிங்கில் தான் அடிக்கணும் நீங்கள். சரிங்களா? இப்போ லைனிங்கில் அடிக்கும்போது இப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு எத்தனை ஸ்டிச் வந்துருக்குங்களா, டபுள் ஸ்டிச் வந்துருக்கு. இதே இது இதில் அடிக்காமல் நீங்கள் இதில் அமுக்கடி அடிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து சிங்கிள் ஸ்டிச் வராது, டபுள் ஸ்டிச் வரும். அப்போ இந்த இடம் நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது, ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. சரிங்களா? அதனால எப்போவுமே சொல்கிறேன், நான் எந்த ஒரு கிளாத்தாக இருக்கட்டும், எந்த ஒரு இப்போ சுடிதாராக இருக்கட்டும், கழுத்து நம்ம திருப்பி அடிக்கிறோம் அப்படின்னு எதாக இருந்தாலும் சரி, அமுக்கடி நம்ம அடிக்கிறப்ப எப்போவுமே வந்து லைனிங்கில் தான் அடிக்கணுமே தவிர ஃபேர் கிளாத்தில் வந்து அடிக்கக்கூடாது. சரிங்களா? நீட்டாக இருக்கா? ஃபினிஷிங் நீட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.